எல்லாரும் இன்றைக்கி வீக்கெண்டுக்கு எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு என் பசங்களை பிளான் பண்ணாங்க. எங்கே போகிறதுன்னு யோசித்தோம். அப்புறமேட்டுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மகாபலிபுரத்தில் இருக்க ஷீஷல் மியூசியத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அங்கே போனால் போகிற வழியில் ஃபுல்லாக சிலைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டிக்கெட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டிக்கெட் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பசங்களுக்கு வேறு மாதிரி, பெரியவங்களுக்கு வேறு மாதிரி. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 500 போகிறதுக்கு. பட் பார்த்திங்கன்னா ஆஃபரில் 300க்கு கொடுத்துருக்காங்க 5 பிளேஸஸும். ப்ளஸ் வீடியோ கேமரா, மொபைல் ஃபோனுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். ஜாலியாக ஃபிஷ் ஃபீடுங்களா? இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய சின்னம். அதாவது இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னாவே சின்ன சிங்கப்பூர் தான் சொல்லுவாங்க. மேலே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சங்காலே ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக. அங்கே பாருங்கடா, மேலே பாருங்கடா, சூப்பராக இருக்குது பாருங்கடா. நான் அப்படியே பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆஹா, அது கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஆஃப் பண்ணிடுவாங்களா? மேலே போய் இந்த மாதிரி வெளியில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த மியூசியமுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி பசங்களுக்கு லீவுன்றதுனால சரி போயிட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கிளம்பி. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு யானை சிலை மாதிரி பண்ணியிருக்காங்க, படகு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம் தானே? அப்படியே ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ பாரு, அங்க ஆக்டோபஸ் பாரு. நான் எப்படி பயங்கலாம்னு சொல்லுங்க. இதுதான் சிப்பிக்குள் முத்து. இதான் சிப்பிக்குள் முத்துன்னு சொல்றது. அப்போ சிப்பிக்குள்ள இப்படிதான் ஓபன் பண்ணோம்னா நம்ம முத்து இருக்கும். கடலுக்குள்ள இருக்க சிப்பில முத்து வச்சிருப்பாங்க. பல்பு மாதிரி எரியும். நல்லா பல இருக்கும் முத்து மாதிரி. அது லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். போலாம் வாங்க, உள்ள போலாம் வாங்க. This masterpiece of 23 elements carrying in single wood was handcrafted by single old craftsmen of Bangkok, Thailand. தாய்லாந்துல செஞ்சது. 23 எலிஃபண்ட் வச்சு ஹேண்ட்மேட்ல செஞ்சிருக்காங்க. அது சிங்கிள் வுட்ல. அதுவும் இங்க பாருங்கடா, ஹெமடைட். The various colors of aged stone. Colors of aged stone. Crystal stone. இதுவா போட்டா என்ன ஆகும்? இதுல தேங்காய் மாதிரி இருக்கு. Quartz. இது Golden topaz. கோல்டன் டோபேஸா? Wow.
ஃபஸ்ட்டு மியூசியம் பார்த்துட்டு வந்துட்டோம். அது வந்து ஃபிஷ் மியூசியம். இது பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் மியூசியம். ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி சங்குலேருந்து பெரிய சங்கு வரைக்கும் இங்கே வந்தால் பார்க்கலாம். இத்தனை விதமான சங்கு வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போமா இல்லையா தெரியல. டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்குது. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன சின்ன சங்கெல்லாம் கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டி சங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் குட்டி சங்கு இது பாரு இருக்கிறதுலே. இதோ இருக்கு பாருங்க. ஜவர்சி சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. தங்குனால தான் செஞ்சுருக்காங்க. இதையும் அதை உடச்சி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனால் குளிக்க முடியாதே. நானு அப்படின்னா புரியல எனக்கு. பண்ண வைக்கலாமாங்க? விப்கியார். ஏய் தேய்ச்ச விப்கியார். இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா விப்கியார் ஃபிஷ்ஷு, அதாவது எல்லா கலருமே மிக்ஸ் ஆன ஃபிஷ்ஷு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லா குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்குது. இது பாருங்க, விப்கியார் ஃபிஷ்ஷஸ். ஹாய் 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 ஹாய். என்ன ஃபிஷ்ஷு பாரு. சைல்ஃபின். டச் பண்ணக்கூடாது. அது பயப்படும்ல. வாங்க வாங்க வாங்க. இங்க பாக்கலாம், இங்க பாக்கலாம். போலாம் போ. கடிக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. நான் பண்ண மாட்டேன். இங்க நடக்கிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிஷ் மாதிரி, நண்டு மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய. சூப்பர். இங்க பாருங்க, சிப்பிக்குள்ள முத்து இருக்கு. நாங்க முத்து மேலே சாஞ்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறோம். அது தெரியாது. மில்லட் பால், சீசம் பால். விதவிதமான ஷேப்ஸ்ல இருக்கு பாரு. டச் பண்ணாத. எலிசபெத்தோட கிரீடம், குரோன், மாமல்லன், நோன் அஸ் மாமல்லன். பாருங்க, முத்து எப்படி எடுப்பாங்க, இப்படிதான் எடுப்பாங்க கடலுக்குள்ள. இப்படிதான் ஒரு ஆள் போயிட்டு இந்த மாதிரி சிப்பியை இப்படி ஓப்பன் பண்ணி, அதுல வந்து கடிக்காது. அது அவங்க அப்படியே அழகா அதுல அது ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. அது கண்ணு தொடக்கூடாது. இது வாங்கிக்கலாமா?
தேஜ் டச் பண்ணாத, தேஜ் டச் பண்ணாத. எனக்கு பயமா இருக்கு நீ பண்றது. ஏமா தேஜு டச் பண்ணாத. பாத்தியா ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நீ வா. திரும்ப போகுது. இது பண்ணடா. அவ்வளோதான், இதோட ஆக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதான். அப்ப இது அது இல்லை. வா ஹாய் 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 சொல்லுங்கடா. மூச்சு விடுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாரு. தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏமா தொடக்கூடாது? ஒரு போட்டோ எடுங்க. வாடா அப்போ போட்டோ எடுவா. போட்டோ எடுத்துக்கு வா. பண்ணக்கூடாது. நோ டைம் வர போறது இல்ல, பொறுமையா பார்த்துட்டு போல இரு. டைனோசர் ஐலாண்ட். டைனோசர் வெளிய வந்துருச்சு முட்டில இருந்து. ஃபர்ஸ்ட் இவன் தான் வரணும். ஏய் மாடா செய்து. அம்மா அசைடு பண்ணா. பார்க்கிறதுக்கு பயமா இருக்குது. அந்த கண்ணு வேற அசையுது. மா தொட்டாதீங்க. ஐயோ கோவந்துச்சு. வேணா நாக்கு பாருங்க. அம்மா இதுக்கு கை உடைச்சு. எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. நல்ல செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸுங்க. வீக்கெண்டு போனால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்கச்சக்கமான சங்கு விதமான பேர்ல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், பசங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டயர்டாகவும் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆர் பீச்சில் வந்து கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும், நம்ம ப்ரைவேட்டாகவும் தனியாகவும் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியும் விளையாடலாம். அதனால் சரி போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் பீச்சை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாடினோம். எப்பயாச்சும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸு இல்லை இயர்லி ஒன்ஸு வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு போனால் தான் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கிளம்பி போயிடுவோம். எங்களுக்கும் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக ஜாலியாக போச்சுங்க. நீங்களும் டைம் கிடச்சா அந்த சீஷல் மியூசியத்துக்கு போயிட்டு வாங்க, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த பீச்சுக்கும் போயிட்டு வாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போது பசங்க வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே ஹோட்டலில்
ஹோட்டலில் போயிட்டு எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நான் எல்லாமே சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கார்லேயே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் உள்ளவே போனோம். ஸ்நாக்ஸு சாப்பிட்டு பசிக்குதுன்னு உங்களுக்கு செம்ம வெட்டுன்னு வெட்டினாங்க பசங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.